கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் எப்படி ஜெபம் பண்ணணும்னு இந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அரை கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற நம்ம பிதாவை கூப்பிடணுமா? வெளியரங்கமாக கிடையாது, மற்றவங்க நம்ம பார்க்குறாங்கன்னு இல்லை, அந்தரங்கத்தில் கூப்பிட்டு நம்ம ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபிக்கும் பொழுது தேவனோடு தனிமையோடு நம்ம உறவாடும் பொழுது தேவன் பிரத்யேட்சமாய் நம்ம மத்தியில் கடந்து வருவார். தேவ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, போக இடவில்லையா? உங்கள் அரைக்கதவை பூட்டிக்குங்க. உங்களுக்கு ஏதாவது இடத்துல தனிமையான இடங்களில் போய் ஆண்டவரை நோக்கி கதறுங்க. உங்களுக்கு என்ன தேவை இருக்குது? மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையில் மேல் ஏறி சாயங்காலம் பொழுது அங்கே தனிமையாக இருந்தார். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளே, தனிமையான நேரங்களில் அந்தரங்கத்தில் இருக்கிற நம்ம இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கூப்பிடுங்க. அவர் உங்களுக்கு அந்த சீக்ரெட் பிளேஸில் நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு மறு உத்தரவு வரல தேவார். உங்களுடைய எப்படியாப்பட்ட ஜபமாக இருந்தாலும் சரி, பாவ மன்னிப்பு நான் ஜபமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையுள்ள ஜபமாக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா. அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அதிகாலையில் நாம் தேடணும். மார்க் 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்தில் போய் அங்கே ஜெபம் பண்ணினார். நம்ம ஜெபம் எப்போதும் வல்லமையுள்ள ஜெபமாக இருக்க வேண்டுமானால் நாம் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, மாலையிலே ஜெபிக்க வேண்டும். தானியேலை போல 3 வேளை ஜெபிக்க வேண்டும். வாலிப பிள்ளைகளே, கொஞ்சம் நேரம் கிடைச்சாலும் சரி, வேலைக்கு போகிறீங்களா, இல்லைன்னா காலேஜில் படிக்கிறீங்களா, பிரேக் டைம்லையா, நான்லாம் சில நேரங்களில் பிரேக் எடுக்கலைன்னா உட்காந்து பைபிள் படித்து ஜெபம் பண்ணுற நாட்கள் உண்டு. ஆம் வாலிப பிள்ளைகளை, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஜெபித்து கர்த்தரிடத்தில் நம்ம கிட்டி சேருவோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். அதற்கு அவர் பதிலளிக்கிற தேவனாகவும் இருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஜெபிக்க தூண்டும் பொழுது அவர் வெளியரங்கமாய் நம் மத்தியில் கடந்து வருவார். வாலிப பிள்ளைகளே, அவர் பிரசன்னமாவார். வாலிப பிள்ளைகளே, இன்னும் நமக்கு வேற என்ன வேணும்? இந்த உலகத்தில் அவரே வெளிச்சம். அவரே அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நம்ம கூப்பிடுவோமா? ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிறங்கள் பரலோக தேவனே, அப்பா, அருமையான இந்த அதிகாலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லி கொடுத்த இந்த ஜெபத்தை நாங்களும் செய்கிறோம். எஸ்அப்பா, அந்தரங்கத்தில் வந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தின் அந்தரங்களில் இருக்கிற பாவங்களை மன்னிங்க. எங்கள் அந்தரங்கத்தில் இருக்கிற ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்களுக்கு மன்னிங்க. வாலிப பிள்ளைகளை ரட்சித்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, பாவ பழக்கத்திலிருந்து விடுபட உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அநேக கேடுள்ள காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதுப்பா. ஹல்லேலூயா. எஸ்அப்பா, பரிசுத்தமாய் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆமேன் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, சிறு பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வியாதிஸ்தரியங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எஸ்அப்பா, நீங்கள் அவங்களெல்லாம் சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. எஸ்அப்பா, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை தாங்க ஆண்டவரே. ஊழியக்காரர்களை கர்த்தாவே ஸ்தோத்திரம், அவர்களை வழி நடத்துங்கப்பா ஆண்டவரே. யாப்தேசின் எல்லைகளை ஆண்டவரே விரிதாக்குனது போல அப்பா, அவர்களுடைய எல்லைகளை பெரிதாக்கி தாங்க, தரிசனங்களை நிறைவேற்றி தாங்க சுவாமி. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹாவ் அ பிளஸ்ட் டே. பாய்.